ஹாய் ஹலோ வெல்கம் டு அபினிஸ்ரீ ஆடியோ நாவல்ஸ். இன்னும் அழகழகான காதல் ரொமான்ஸ் கதைகளை கேட்கணுமா? அப்போ எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற நாவல் எழுத்தாளர் அபினேஸ்ரீயோட இந்தரின் தொலைந்த காதலி. விதியை காதலால் வெல்லலாம். திருமணமாகி கணவனால் கொலை செய்யப்பட்ட தன் முன்னாள் காதலியை டைம் டிராவல் செய்து உயிருடன் மீட்டு அவளையே திருமணம் செய்து கொள்ள விரும்பும் நாயகன். நாயகன் மற்றும் நாயகியின் கடந்த கால வாழ்க்கையால் அவர்களது காதலுக்கும் திருமணத்திற்கும் வரும் இடையூறுகளையும் பிரச்சனைகளையும் மீறி அவர்கள் ஒன்று சேர்வார்களா? விதியையும் காலத்தையும் ஏமாற்றி அவளையே மணமுடித்தானா இல்லையா என்பதை சொல்லும் ஒரு முழுமையான ரொமான்டிக் காதல் நாவல். இப்ப நாம கதைக்குள்ள போகலாமா? இந்தரின் தொலைந்த காதலி, அத்தியாயம் 1. இன்று மே 9, 2025. இந்திரஜித் ஐஸ் பெட்டியில் பிணமாக கிடந்த தன் முன்னாள் காதலியின் முகத்தை சலனமின்றி பார்த்திருந்தான். அபி இறந்து விட்டாளா? அதுவும் தற்கொலையா? கல்லூரியில் பட்டாம்பூச்சி போல பறந்து தெரிந்தவள் எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் சிரித்து கொண்டே அதை கண்டு கொள்ளாமல் எதற்கும் அலட்டிக் கொள்ளாதவளா தற்கொலை செய்து கொண்டாள்? அவள் முகத்தையே இமைக்காமல் பார்த்திருந்த இந்தரால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அவளுடைய நினைவுகள் முட்டி மோதி இந்தரின் கண்களில் கண்ணீரை தழும்ப வைத்தன. கூட்டத்திற்கு முன்பு கண்ணீரை மறைத்தவன் அபியின் கணவன் ருத்ரனுக்கு ஆறுதல் கூறிவிட்டு அதற்கு மேலும் அங்கு இருக்க முடியாமல் வீட்டிற்கு வந்து விட்டான். வீட்டிற்குள் நுழைந்ததும் நேரே குளியலறைக்கு சென்று ஷவரின் கீழ் நின்றான். விழுந்த தண்ணீரோடு கண்ணீரையும் கரைத்தவன் தன் கை முஷ்டியால் ஓங்கி சுவற்றில் குத்திக் கொண்டிருந்தான். எவ்வளவு நேரம் அப்படி நின்றானோ அவனுக்கே தெரியவில்லை. தலையை துவட்டியபடி வெளியே வந்தவன் தன்னுடைய செல்போனுக்கு அழைப்பு வர அதை எடுத்து பேசினான். சட்டென விழிகள் விரித்தவன் உடை மாற்றிக்கொண்டு அருகில் இருந்த அறைக்கு சென்றான். அங்கே இந்தரின் மனைவி ராகவி செல்போனில் மூழ்கி இருக்க மகள் இதழ்யா விளையாடி கொண்டிருந்தாள். இந்தரை பார்த்ததும் இதழ்யா அப்பா என்று ஓடி வந்து அவன் காலை கட்டி கொண்டாள். அவளை தூக்கி கொஞ்சியவன் மனைவியின் பக்கம் திரும்பி ராகவி என்று அழைக்க என்றாள். எதுக்கு என் பிஏ தீப்தி அடிக்க ஆள் அனுப்புன? இந்தர் சற்று கோபமாக கேட்டிட அப்போதுதான் போனில் இருந்து கண்ணெடுத்து அவனை முறைத்து பார்த்தவள், ஏன் உனக்கு ஆம்பளை பிஏ கிடைக்கலையா? எப்ப பார்த்தாலும் அந்த தீப்தி கூட சுத்திக்கிட்டு தெரிஞ்சா எந்த பொண்டாட்டி சும்மா இருப்பா? அதான் அவளை அடிச்சு மூஞ்சி உடச்சு விட்டேன். என் அப்பாவை மீறி அவன் என் மேல கேஸ் கொடுத்துருவாளா? என் அப்பா கிட்ட சொல்லியிருந்தா அவர் அவளை கொன்னு போட்டிருப்பார். அவளை உயிரோடு விட்டதே பெருசு. அடுத்து ஒரு ஆம்பளை பிஏவே அப்பாயிண்ட் பண்ணு. இல்ல வேணாம், நானே உனக்கு அப்பாயிண்ட் பண்றேன் என ஆவேசமாக கத்தினாள். நமக்கு கல்யாணமாகி இந்த 6 வருஷத்துல நீ என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? நான் உன் மேல வச்சிருக்க அன்பை புரிஞ்சுக்கவே மாட்டியா? மனைவி தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கத்தில் அவளை முறைத்தவாறு மகளை தன்னுடைய அறைக்கு தூக்கிச் சென்றான். இந்தரின் மகள் அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனுக்கு முத்த மழை பொழிந்தாள். அப்பா, எனக்கு ஸ்கூல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா? சில பேர் குட் ஃப்ரெண்ட்ஸ், சில பேர் பேட் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இதழியா தன் மழை மொழியில் கொஞ்சி பேசி கொண்டிருக்க அவனது மனமோ அதை கவனிக்காமல் அவனுடைய காதலி அபிநயாவின் நினைவுகளையே சுற்றி வந்தது. மறுநாள் காலை உணவு சாப்பிட்ட பின் மகள் இதழியாவுடன் விளையாடி கொண்டிருந்த இந்த சட்டென்று டிவியில் ஓடிய அந்த நியூஸை கவனித்தான். சென்னையில் இளம்பெண் அவள் கணவன் மற்றும் தோழியால் கொலை. அபிநயா என்ற இளம்பெண்ணை அவளுடைய கணவன் ருத்தனும் தோழி காவியாவும் ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொன்றுள்ளனர். தினமும் ஸ்லோ பாய்சன் கொடுக்கப்பட்ட நிலையில் நீண்ட நாட்களாக கண்டுபிடிக்க முடியாத நோயால் பாதிக்கப்பட்டதாக நினைத்துக் கொண்டிருந்த அபிநயா சிகிச்சைகள் எடுத்து வந்திருக்கிறார். ருத்ரனுக்கும் காவியாவிற்கும் கள்ள தொடர்பு இருந்து வந்துள்ளது. இன்று இருவரும் கைது செய்யப்பட்ட நிலையில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்துள்ளன. அபிநயா எங்கு சிகிச்சையில் குணமாகி விடுவாளோ என்று யோசித்த ருத்ரன் ஒரே நாளில் அவளுக்கு மேலும் விஷம் கொடுத்து கொலை செய்துவிட்டு மனைவி தற்கொலை செய்து கொண்டதாக கூறிய நிலையில் அபிநயாவின் அப்பா சௌந்தர் போலீசில் புகார் அளித்து விசாரிக்க சொன்னதில் ருத்தனும் காவியாவும் மாட்டிக்கொண்டனர். சௌந்தர் தன் சொத்துக்கள் அனைத்தையும் தன்னுடைய ஒரே மகள் பெயரில் எழுதிவிட்டார். அபிநயா இறந்துவிட்டால் வாரிசாக அவள் கணவனுக்கு சொத்துக்கள் சேரும் என்பதால் சொத்துக்காக கொலை நடந்தது தெரிய வந்துள்ளது. அந்த நியூஸை பார்த்த இத்தர் துடிதுடித்து போனான். உடனே கிளம்பி மகள் இதழியா குட்டியை பிளே ஸ்கூலுக்கு அழைத்து சென்றவன் அங்கிருந்து அபியின் மற்றொரு தோழியான சரண்யாவை பார்க்க சென்றான். சில வருடங்களுக்கு முன்பு இந்தரின் ஆரம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் தான் அபிநயா, சரண்யா, காவ்யா, ருத்ரன் மற்றும் அவனது நண்பர்கள் அன்பு, துரு என எல்லோரும் வேலை செய்தனர். அபியின் அப்பா சௌந்தர் ருத்ரன் அபிநயா திருமணத்திற்கு பிறகு அவளுக்கு தனியாக பிசினஸ் ஏற்படுத்தி கொடுத்தார். அவளும் தன் நண்பர்களை தன்னுடைய சொந்த கம்பெனியில் சேர்த்து கொண்டாள். சரண்யாவும் காலையில் அந்த நியூஸை பார்த்த அதிர்ச்சியிலிருந்து இன்னும் மீளவில்லை. இந்தர் அவள் வீட்டிற்கு சென்று அபியை பற்றி கேட்டதும் அழ ஆரம்பித்தாள். காவ்யாவும் ருத்ரனும் இப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லை சார். இந்த 5 வருஷமா அபிக்கு ஏதோ வியாதி இருக்குன்னு தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தா. 35 வயசு தான் ஆகுது. அவளுக்கு இது சாக வேண்டிய வயசா? பெண் குழந்தை பெத்துக்கணும், அவங்க அப்பா அவளை அன்பா வளர்த்த மாதிரி பொண்ணையும் வளர்த்து அவளோட பிசினஸ் ஒப்படைக்கணும்னு நிறைய கனவு வச்சிருந்தா. வீட்டுக்கு வரும்போதெல்லாம் கிஃப்ட்ஸ், சாக்லேட்ஸ்னு என் பொண்ணுக்கு வாங்கிட்டு வந்து கொஞ்சிட்டு போவா. அவளுக்கா இப்படியெல்லாம் நடக்கணும்? தோழியின் நினைவில் துக்கம் தாழாமல் குலுங்கி குலுங்கி அழுது கொண்டிருந்தாள்.
கண்ணீரை அடக்கிக் கொண்டிருந்த இந்தரும் சரண்யாவிற்கு ஆறுதல் சொல்லி அவளை தேற்றிய பின் வீட்டிற்கு கிளம்பினான். அவனுடைய அறைக்கு சென்றவன் அங்கு சுவற்றில் மாட்டியிருந்த தன் அம்மாவின் போட்டோவை பார்த்தான். புகைப்படத்தின் மீது சாய்ந்தவாறு நின்றவன், அம்மா, ஏம்மா இப்படி எல்லாம் நடக்குது? அபி எனக்கு கிடைக்கலனாலும் அவ சந்தோஷமா இருப்பான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அவ இது வரைக்கும் சந்தோஷமாவும் இல்ல, இப்ப அவ உயிரோடவும் இல்ல. இவ்வளவு கஷ்டமும் வலியும் எதுக்குமா? என் மேலதான் தப்பு. அபிய காதலிக்கிறத நான் அவகிட்ட சொல்லி இருக்கணும். அவளை நான் கல்யாணம் பண்ணி இருக்கணும். நானும் அவளும் சந்தோஷமா வாழ்ந்திருக்கணும். இதெல்லாம் ஏம்மா நடக்காம போச்சு? என்னாலதான், எல்லாம் என்னாலதான். ஐயோ கடவுளே, இதெல்லாம் மாறாதா? மாத்தவே முடியாதா? இப்படி அவளை சாக விட்டுட்டேனே. இந்தர் வாய்விட்டு கதறி அழுதான். ஃபிளாஷ்பேக் 1. வருடம் 2010. முத்தையா இன்ஜினியரிங் கல்லூரியில் சிவில் இன்ஜினியரிங் முதுகலை வகுப்பில் தான் இந்தர் அபியை முதலில் பார்த்தான். வகுப்பின் முதல் நாள் அவன் வகுப்பறையிலிருந்து வெளியே வரும்போது உள்ளே நுழையவிருந்தவள் அவனை எதிர்பாராமல் இடித்துவிட, கண்கள் கொஞ்ச கண்ணக்குழிகள் தெரிய மெல்லிய புன்னகையுடன் சாரி சாரி என்று சொல்லி நகர்ந்தவளை பார்த்தவுடன் இந்தருக்கு மிகவும் பிடித்து போனது. இதுதான் முதல் பார்வையிலே காதல் என்பதா? அபிநயா, சரண்யா, காவ்யா மூவரும் தோழிகள். அதே போல அன்பழகன், ருத்ரன், துருவன் மூவரும் நண்பர்கள். இந்த 6 பேருமே இளங்கலை இன்ஜினியரிங் வகுப்பில் அறிமுகமாகி நண்பர்களாகி இருந்தனர். 3 வருடங்களில் குடும்ப நண்பர்களாகும் அளவிற்கு நெருக்கமானார்கள். அபியன்கோ இல்லாமல் இவர்கள் யார் வீட்டிலும் எந்த நிகழ்வும் நடப்பதில்லை. இப்போதும் ஒன்றாக இந்த கல்லூரியில் முதுகலை பிரிவில் சேர்ந்துள்ளனர். வகுப்பில் தோழிகள் 3 பேரும் தோழர்கள் 3 பேரும் தனித்தனியாக அமர்ந்து கொண்டனர். வகுப்பை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் அந்த 6 பேரையும் எப்போதும் ஒன்றாகவே காண முடியும். பிளே கிரவுண்ட் ஏரியா, லைப்ரரி, கேன்டீன் என எங்கு போனாலும் இவர்கள் ஒன்றாக அமர்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருப்பர். கல்லூரி வளாகத்திற்குள் இவர்களை தனித்தனியாக பார்க்கவே முடியாது. எப்போதும் ஒன்றாகத்தான் சுற்றித் திரிவர். வகுப்பில் இந்தர் அமைதியான மாணவன். 6 அடி உயரம், உயரத்துக்கு பொருந்தாத ஒல்லியான உடல்வாகு, தொட்டாலே சிவந்துவிடும் நல்ல நிறம். ஆனால் அதற்கு பொருந்தாத மிலிட்ரி ஹேர் கட், மின்னும் அழகான கண்கள், அதை கெடுக்கும் சோடாபுட்டி கண்ணாடி அணிந்து பார்ப்பதற்கு ஒரு தினசாகத்தான் இருந்தான். எப்போதும் எதையாவது படித்துக் கொண்டு யாருடனும் ஒட்டாமல் பேசாமல் படிப்பை மட்டும் கவனிப்பவன். பேராசிரியர்கள் அவனுக்கு படிப்பு வீரன் என்றும் சக மாணவர்கள் மிஸ்டர் படிப்ஸ் என்றும் பெயர் வைத்தனர். வகுப்பில் அபியன்கோ 6 பேரும் மாணவர்கள், பேராசிரியர்கள் என எல்லோரையும் கிண்டல் செய்வதும் குறும்புகள் செய்வதுமாக இருந்து வந்தனர். ஆனால் எக்ஸாம்ஸ் வந்தால் எப்படியோ பிட்டடித்தாவது அரியர் இல்லாமல் பாஸ் செய்தனர். இந்தருக்கு எல்லா பாட வேளையிலும் அபியை பார்ப்பதும் அவளது ஒவ்வொரு அசைவையும் ரசித்துக் கொண்டிருப்பதே வேலையாகி போனது. அவள் துரு துரு விழிகளிலும் அந்த சின்ன கண்ண குழிச்சிரிப்பிலும் சிக்கி மீள முடியாமல் தவித்தான். அவனுடைய கண்கள் அபியை பார்த்திருக்க, காதுகளோ பாடத்தை கேட்டுக்கொண்டிருக்கும். அவளை நினைத்து காதல் கவிதைகளாக எழுதினான். அதனாலேயே அவன் படிப்பில் மட்டுமில்லாது கவிதை போட்டிகளிலும் முதல் பரிசை வாங்கினான். எல்லாம் காதல் படுத்துற பாடு. அந்த சோடாப்புட்டி என்னையவே பார்த்துட்டு இருக்காண்டா. அபி சோகமான முகத்துடன் மெல்லிய குரலில் சினிங்கவாறு சொல்ல, யாருடி என அவளது நண்பர்கள் கேட்டதும், அதான் அந்த படிப்ஸ், கிளாஸ்ல என்னை பார்த்துக்கிட்டே இருக்கான். லைப்ரரி, கேன்டீன் எங்க போனாலும் என் பின்னாடியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான் என்றாள். ஏண்டி, அவனுக்கு ரசனை இல்லையா? போய் போய் ஒன்ன பார்க்கறான். அன்பு அவளை கேலி செய்திட மற்ற நண்பர்கள் கொல்லென்று சிரித்தனர். நீங்களாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸா? உங்ககிட்ட சொன்னா அவனை மிரட்டி வைப்பீங்கன்னு பார்த்தா என்னையவே கலாய்க்கிறீங்க. அவளோ கோபத்தில் மூக்கு விடைக்க பேசினாள். அங்க பாரு, இந்திரஜித் இப்பவும் என்ன தாண்டா பாத்துக்கிட்டு இருக்கான். அபி சலிப்புடன் சொன்னதும் நண்பர்கள் அவள் சுட்டி காட்டிய திசையில் பார்க்க, அங்கு இந்தர் கன்னத்தில் கை வைத்து கண் கொட்டாமல் அபியை மட்டும்தான் பார்த்து கொண்டிருந்தான். திரும்பி பார்த்த இவர்களை கூட கண்டு கொள்ளவில்லை. கோபத்துடன் அவனுக்கு அருகே சென்ற ருத்ரனையும் அன்புவையும் கூட கவனிக்கவில்லை. அடடா, இந்தருக்கு காதல் கண் கட்டுதே.